கூட்டணி இன்னும் சில கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, சூழல் இருக்கா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சூழல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார், இப்ப தேர்தலுக்கு அறிவித்த நேரத்துல திமுக அரசாங்கம் இது 5 வருஷம் நிறைவேற்றிருக்காங்க. இப்போ தேர்தலுக்குள்ள போறோம். திமுகவுடைய ஆளுங்கட்சியா இருக்காங்க, அவங்க பலத்தை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்ல நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய அவருக்கு என்ன பலம் இருக்குது? பலம் இருந்தா ஏன் அவசர அவசரமா புதிய புதிய திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்காரு? இதுவரை 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அரசாங்கம் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்ததா? இல்லையே. இந்த ஒரு 15 நாள புதிய புதிய திட்டத்தை அறிவிக்கிறார். அதுக்கு நிதியை ஒதுக்கீடு இல்ல, ஒரு அடிக்கல் நாட்டுற. இப்படி மக்களை ஏமாற்றிய அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவருடைய கவர்ச்சிகரான பேச்சு எடுபடாது. ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் 4 1 பங்கு அறிவிப்புகளை நிறைவேற்றல. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைய தினம் ஏதோ கவர்ச்சிகரமா பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் மக்களிடத்தில் எடுபடாது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் மக்கள் நம்ப போவதில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற வரை சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். மின்சார கட்டணம் ஏறல, சொத்து வரி ஏறல, மக்கள் பாதிக்கல. இன்றைக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றம் இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறியும் கூட இன்னும் அதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்காத அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. இந்த ஆட்சியில பார்ப்பது ஊழல் மட்டும்தான். கூட்டணி இன்னும் சில கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, சூழல் இருக்கா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சூழல். சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது எங்க கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் இந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த கட்சியோடு எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அதனுடைய கேள்விக்கு பதில் ஆளுங்கட்சியோட எங்க அதிகாரமே பலமே கிடையாது அப்படின்னு தவறு. இன்னைக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு எல்லாம் தேர்தல் கமிஷன் போயிடுது. நீங்க அதிகாரம் சொல்வதே தவறு. அப்படி அதிகாரத்தை செலுத்தணும், அது ஒரு சர்வாதிகாரம் தான். இன்னைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிப்பு வந்து விட்டது. இனிமேல் தேர்தல் ஆணையம் தான் இதையெல்லாம் மேற்பார்வை செய்யும். ஆட்சி அதிகாரமே அவர்களுக்கு கிடையாது. பண்ருட்டி வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி சில கோரிக்கைகளை முன்வைச்சு இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. அது வந்து அதிமுக நிறைவேற்றினாலும் திமுக நிறைவேற்றல 2 நாள் காலக்கெடு கொடுத்திருக்காங்க. அதிமுக பரிசீலனை செய்யுமா? நான் எல்லாம் அந்த செய்தி பார்க்கல, அதனால அதுக்கு உண்டான பதில் என்னிடத்துல இல்லை. வந்த அழைப்பு வந்தா அவங்க கூட்டணி சார், நான் தான் சொல்லிட்டேன். எங்கள் இயக்கத்தை அணுகின்றவர்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன கொள்கை இருக்கிறதோ ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு உரிய வாய்ப்பு கிடைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.